opportunity to gather together here in this place as a church. சபையாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் கூடி வரும்படிக்கு இன்னும் ஒரு தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். We heard during the time of praise and thanksgiving துதி நன்றி செலுத்துதல் வேளையிலே நாம் கேட்டோம் about the woman caught in adultery. இந்த விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை குறித்து நாம் கேட்டோம். Maybe on the day of judgment, if you all would meet her, I don't know. I'm afraid if I'll be put to shame by the way she lived her life. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ஸ்திரீயை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அந்த நாளை குறித்து எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. என்னவென்றால், அவள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் பயப்பட வேண்டியிருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். How much should have been she lived a life thankful to God. எந்த அளவுக்கு அவள் தேவனுக்கு நன்றியுள்ளவளாய் அவள் வாழ்ந்திருப்பாள். She knew the price Jesus paid for her. She knew the price Jesus paid for her. இயேசு அவளுக்காக செலுத்தின அந்த விலைக்கிரயத்தை அவள் அறிந்திருந்தாள். And I believe if you and I have known that price Jesus paid for me and for all of us, our life will be different than what it is now. நீங்களும் நானும் இயேசு உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக கொடுத்த அந்த விலைக்கிரயத்தை மெய்யாகவே நாம் அறிந்திருப்போமானால் இப்பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கையை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமானதாக இருந்திருக்கும். Our praises, thanksgiving would have been a lot better if we had known how much Jesus paid the price. எவ்வளவா இயேசு நமக்காக விலைக்கிரயம் செலுத்தினார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நம்முடைய துதி நன்றி செலுத்துதல் அதுவும் வேறு வித்தியாசமான நிலைமையிலே அது இருக்கும். So let's think about that. அதை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். Let's not forget what we heard this morning. இந்த காலைவேளையில் நாம் கேட்ட காரியத்தை நாம் மறந்துவிட வேண்டாம். You know, rather than realizing the love of God, we easily fall prey to the lies of the devil. தேவனுடைய அன்பை உணர்கிறதற்கு பதிலாக நாம் மிக எளிதாக பிசாசுடைய பொய்க்கு நாம் விழுந்து விடுகிறோம். You know, the devil always shows God as a hard taskmaster. பிசாசானவன் எப்பொழுதுமே தேவனை மிகவும் கடினமான ஒரு வேலை வாங்குகிற ஒரு நபராக தான் காண்பிக்கிறான். He always puts such thoughts in our minds. நம்முடைய மனதுகளிலே பிசாசானவன் இப்படிப்பட்ட எண்ணங்களை எப்பொழுதுமே போடுகிறான். You might have heard him say to your mind, if you would give your life completely to Jesus Christ, you may not enjoy this world. உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றிலுமாக நீ ஒப்பு கொடுத்து விட்டால் இந்த பூமியினுடைய வாழ்க்கையை நீ முழுவதுமாக அனுபவிக்க முடியாது என்று அப்படிப்பட்ட சிந்தனையை பிசாசு உங்களுக்கு கொடுப்பான். Hey, if you give your heart to Jesus, you have to give up many of these things you are enjoying now. இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ காரியங்களை நீ இழந்து போக வேண்டியிருக்கும். நீ உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தால். You have to give up. You know, you secretly see a lot of things in the YouTube. நீ ரகசியமாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த அது சந்தோஷமா அனுபவிக்கிற அந்த காரியங்களை நீ விட வேண்டியிருக்கும். Are you going to give up? நீ அதை விட்டுவிட போகிறாயா? Are you going to give up your worldly friends? உன்னுடைய உலக நண்பர்களை நீ விட்டுவிட போகிறாயா? Going to give up seeing TV cinemas and serials? டிவி சினிமா சீரியல் இவைகளெல்லாம் பார்ப்பதை நீ நிறுத்திவிட போகிறாயா? You have to, if you give your heart completely to Jesus, you have to give up gossiping, slandering about others, speaking about others. நீ இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை முழுமையுமாய் கொடுத்து விட்டால் நீ மற்றவர்களை குறித்து பேசுகிற புறம் பேசுகிற தவறாய் பேசுகிற இந்த காரியங்களை எல்லாம் முற்றிலுமாய் நீ விட்டுவிட வேண்டும். So many things the devil will say to your mind and will say, give a picture, Lord Jesus,
He's a hot taskmaster and he will demand a lot of things from you. இயேசு ஒரு மிக கடினமான ஒரு வேலை வாங்குற ஒரு நபர். எத்தனையோ டிமாண்ட்ஸை அவர் உன் மீது வைப்பார் நீ என்று சொல்லி இப்படிப்பட்ட தவறான சித்திரத்தை பிசாசானவன் உங்கள் மனதிலே கொண்டு வருவான். You have to forsake many things you are enjoying now. இப்பொழுது நீ சந்தோஷமா அனுபவிக்கிற अनेक காரியங்களை நீ விட்டுவிட வேண்டியிருக்கும் என்று அவன் சொல்லுவான். He may even ask you to leave your job and he will make you jobless. அவரிடத்திலே போனால் அவர் உன்னுடைய வேலையை கூட விட்டுவிட சொல்லுவார். நீ வேலை இல்லாதவனா இருக்க வேண்டும் என்று அவன் சொல்லுவான். He will make your life miserable. உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் பரிதாபகரமானதாக மாற்றி விடுவார் என்று சொல்லுவான். No, you are living today in all comfort. இன்றைக்கு நீ சகல சௌகரியங்களோடும் வாழ்கிறாய். But following Jesus wholeheartedly will cost your job, cost your comfort, it will cost many things in your life. Are you willing? ஆனால் இயேசுவை முழுமனதாக நீ பின்பற்ற விரும்பினால் அது உன்னுடைய வேலைக்கு உழைவைக்கும், உன்னுடைய சொகுசு, உன்னுடைய எத்தனையோ காரியங்களை நீ இழந்து போக வேண்டும். அதையெல்லாம் விட போகிறாயா? See how many comforts you are enjoying today. இப்பொழுது எவ்வளவு சௌகரியங்களை நீ அனுபவிக்கிறாய் பார். How many friends you have in this world, you know, that gives a lot of entertainment, a lot of happiness. இந்த உலகத்திலே எவ்வளவோ பொழுதுபோக்குகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த எத்தனையோ உலக நண்பர்கள் உனக்கு இப்பொழுது இருக்கிறார்கள் பார். So what if you follow Jesus, you may land up in the platform. நீ இயேசுவை பின்பற்றினால் பிளாட்ஃபாரத்தில் தான் நீ முடிவடைய வேண்டும் என்று சொல்லுவான். You are enjoying good food today. இப்பொழுது நீ நன்றாக சாப்பிடுகிறாய். If you follow Jesus, you have to fast like him. இயேசுவை பின்பற்றினால் அவரை போல நீ உபவாசம் செய்ய வேண்டும். Jesus will demand. இயேசு உன்னை கட்டாயப்படுத்தி கேட்பார். I don't know how many of you heard the testimony of Brother Zach. So Zach அவருடைய சாட்சியை நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. So when he left the navy, சகோதரர்கள் கப்பற்படையை விட்டு அந்த வேலையை விட்டு வந்த பொழுது he said to the Lord like this. இவ்விதமாக ஆண்டவரை பார்த்து சொன்னார், Lord, even if I don't have money to rent a house, ஆண்டவரே எனக்கு தங்குறதுக்கு வீடு வாடகைக்கு எடுக்க முடியாமல் போனாலும் கூட I live in a platform and serve you. நான் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நான் உமக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. I think the woman who caught in adultery, if you ask her, she may also tell the same thing. அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை நான் பார்த்து கேட்போமானாலும் அவளும் இவ்விதமான பதிலை தான் அவள் சொல்லுவாள். As we hear all these things, what's going in our mind? இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மனதிலே என்ன சிந்தனை ஓடுகிறது? You know how much comfort and all the worldly happiness we are addicted to. How much, you know, unwillingness to give up all those things. எவ்வளவு சௌகரியங்கள், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நாம் அதற்கு அடிமைகளாய் நாம் இருக்கிறோம் பாருங்கள். அதை விடுகிறதற்கு எவ்வளவு நமக்கு கடினமாக இருக்கிறது. We don't remember how much pain he took for us. ஆண்டவர் எவ்வளவாய் நமக்கென்று வேதனை சகித்தார் என்பதை நாம் உணர்கிறதில்லை. We take it very lightly. நாம் அதை மிக லகுவாய் மிக லேசாக நாம் அவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறோம். I think we have to think about it, brothers and sisters. நாம் அதை குறித்து யோசிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. What is it that made Brother Zach to say like that, or many godly men to say like that? So Zach அவர்களும் மற்ற अनेक தேவ மனுஷர்களும் இப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை தேவனுக்கு முன்பாக சொல்ல வைத்தது எது? They were gripped by God's love. அவர்கள் தேவனுடைய அன்பினாலே பற்றி பிடிக்கப்பட்டார்கள். Gripped by one thing, God, how much God has forgiven them. எவ்வளவாய் தேவன் அவர்களை மன்னித்திருக்கிறார் என்பது அந்த காரியத்தை நிமித்தமாக அவர்கள் பற்றி பிடிக்கப்பட்டிருந்தார்கள். If you and I are gripped every day more and more by that love, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அந்த அன்பினாலே அதிகமாக நாம் பற்றி பிடிக்கப்பட்டிருப்போமானா, we will all come to that place where we cry, Lord, thou art enough, thou art enough. நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் போதும் என்று சொல்லுகிற இடத்திற்கு நாமும் வந்துவிட முடியும். We will have the Lord in his mercy, goodness will give a lot of things to enjoy in this world. தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே
இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். But we will not be attached to any of those things. அவைகளிலே நாம் அப்படியே நாம் லயித்து போயிருக்க மாட்டோம். We will acknowledge, Lord, you only gave all these things for me to enjoy, and you have all the right, Lord, to take away those things. நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர், இவைகளை நீர் எடுத்துக்கொள்வதற்கு உமக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். The devil will always try to show that God will make our life miserable if we give our heart completely to Jesus Christ. நம்முடைய இருதயங்களை இயேசுவுக்கு முற்றிலுமாய் முழுமனதாய் நாம் ஒப்புவித்து விட்டோமானால் இயேசு நம்மிடத்திலே நம் மீது ஒரு கடினமாய் வேலை வாங்குகிற ஒரு நபராய் இருந்து எல்லாவற்றையும் நாம் சந்தோஷமாக இருக்கிறது எல்லாவற்றையும் எடுத்து விடுவார் என்ற ஒரு சித்திரத்தை தான் பிசாசு நமக்கு காண்பிப்பான். That's a lie of the devil. Let's not believe that, my dear brothers and sisters. அது பிசாசுடைய ஒரு பொய்யா இருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் நாம் பிசாசுடைய பொய்யை நாம் நம்பிவிட வேண்டாம். There is no father sitting here who will make their children's life miserable for them. தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மிகவும் பரிதாபகரமாக மாற்ற விரும்புகிற எந்த ஒரு தகப்பனும் இங்கே உட்கார்ந்திருக்கவில்லை. If God takes away something from our life, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் ஏதோ ஒன்றை எடுத்து விடுவாரானால் it's only to fill that place with something more eternal. அதை காட்டிலும் மேலான ஒரு நித்தியமான காரியத்தினாலே நிரப்புவதற்கான காரணத்தினால்தான் அதையும் அவர் செய்கிறார். When God asks something, ஆண்டவர் நம்மிடத்திலே ஏதோ ஒன்றை கேட்கும் பொழுது, or when he asks us to give up something, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை விட்டு விடும்படி நம்மிடத்திலே கேட்கும் பொழுது, we have a fear. நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. You know why we have some fear not to give up? நான் அதை விட்டுவிட வேண்டுமே என்ற பயம் ஏன் நமக்கு வருகிறது தெரியுமா? Because we are carnal Christians. ஏனென்றால் நாம் மாம்சீக கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். We do not know because we do not know who is asking to give up what I am possessing now. இன்றைய நாளிலே நான் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற காரியத்தை விட்டுவிடு என்று சொல்லுகிற நபர் யார் என்பதை நாம் அறியாதிருக்கிறதுனாலே தான் நாம் அப்படி இருக்கிறோம். Last week Brother Anthony shared this about this Samaritan woman in John 4. கடந்த வாரம் சகோதரர் ஆண்டனி அவர்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து அந்த சம்பவத்தை பேசினார்கள். I want to share something on that same line. அதே காரியத்தை நான் தொடர்ந்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So important, my dear brothers and sisters, that it will be written in our hearts. இது நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் சகோதர சகோதரிகளே. About the conversation, the meeting of Jesus with the Samaritan woman. இயேசு அந்த சமாரிய ஸ்திரீயோடு பேசின அந்த சம்பவம், அந்த சம்பாஷணை. You know, we read in John chapter 4 verse 7. யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். The Lord asked her, that woman, give me a drink. எனக்கு தண்ணீர் தாகத்துக்கு தா என்று அவரிடத்திலே கேட்டிருந்தார். And did she give a drink to Lord Jesus? அவள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவர் கேட்டதை கொடுத்தாளா? It's not written that she ever gave a drink to Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த தண்ணீரை அவள் கொடுத்தாளா இல்லையா என்பதை பற்றி இங்கே எழுதப்படவில்லை. Initially she hesitated. ஆரம்பத்திலே அவள் தயங்கினாள். For some reason. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவள் தயங்கினாள். But what about us, brothers and sisters, when the Lord asks me, give me this? நம்மை குறித்த காரியம் என்ன சகோதர சகோதரிகளே? ஆண்டவர் நம்மை பார்த்து இதை எனக்கு கொடு என்று சொல்வாரானால் நாம் என்ன செய்கிறோம்? If God asks our time, நம்முடைய நேரத்தை தேவன் நம்மிடத்திலே கேட்கும் பொழுது, give me your time for me. உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறார். What has been our response? நம்முடைய பதில் எப்படிப்பட்டதா இருந்திருக்கிறது? I hope everyone would have heard that voice within you, the Lord asking your time. You would have heard the voice asking within you. உங்களுக்குள்ளாக தேவன் கேட்கிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். Give your time. உன்னுடைய நேரத்தை கொடு என்று கேட்பார். Give your tongue. உன்னுடைய நாவை கொடு என்று கேட்பார். Give your eyes, give your heart. உன்னுடைய கண்களை, உன்னுடைய இருதயத்தை கொடு என்று கேட்பார். Give your body as a whole body as a living sacrifice. உன்னுடைய முழு சரீரத்தையும் ஒரு ஜீவ பலியாக ஒப்புக்கொடு என்று கேட்பார். What would be our response? நம்முடைய பிரதியுத்தரம் எப்படியா இருக்கும்? He is asking now. இப்பொழுதும் ஆண்டவர் கேட்கிறார்.
Will you find it difficult to yield your eyes, yield your tongue, yield your mind, your heart completely to Him? நம்முடைய நாவை, நம்முடைய கண்களை, நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாய் அவருக்கு கொடுப்பது கடினமாக இருக்குமா? You always want to speak whatever that comes to your mind to others. மற்றவர்களிடத்திலே நமக்கு மனதிற்கு தோன்றுகிறதெல்லாம் பேசுகிறதுக்கு தான் நான் எப்பொழுதுமே விரும்புகிறோம். Or something more we value. If the Lord asks us, give your reputation. அல்லது ஆண்டவர் இன்னும் அதிகமான ஒரு மதிப்புடைய காரியத்தை கேட்கலாம். உன்னுடைய நன்மதிப்பை எனக்கு கொடுத்து விடு என்று கேட்கலாம். Yeah, that's a bit difficult for all of us. நம்ம எல்லாருக்குமே அது சற்று கடினமான காரியம்தான். Because we have a tendency to go to any length to justify ourselves, to protect ourselves, to protect our name. ஏனென்றால் நாம் நம்முடைய நற்பெயரை காத்துக்கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் நாம் போகிறவர்களாக இருக்கிறோம். We are so insecure. நாம் மிகவும் பாதுகாப்பற்ற நபர்களாக இருக்கிறோம். And we do not give Him what He asks us. You know the reason? Because we do not know Him. அவர் கேட்கிற காரியத்தை நாம் கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அது நாம் அவரை அறியவில்லை என்பதுதான். Because we do not know His love for us. ஏனென்றால் அவர் நம்மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை நாம் அறியாதிருக்கிறோம். In John chapter 4 verse 10. யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். If you knew the gift of God. நீ தேவனுடைய ஈவையும். If you knew who it is who says to you, give me a drink, you would have asked Him and He would have given you the living water. தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். Two things. ரெண்டு காரியங்கள். The Lord Jesus had told her. ஆண்டவர் இயேசு அங்கே அவளுக்கு சொன்னார். If you knew the gift of God. நீ தேவனுடைய ஈவை அறிந்திருப்பாயானால். If you knew who it is asking you, says to you. உன்னிடத்திலே இந்த காரியத்தை கேட்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருப்பாயானால். Yeah, we do not know the gift of God. நாம் தேவனுடைய ஈவை நாம் அறியாதிருக்கிறோம். We do not know if we give up something He asked for, we do not know that He will give something better. ஆண்டவர் நம்மை பார்த்து இதை விட்டுவிடு, இதை கொடு என்று கேட்டால் அவர் அதற்கு பதிலாக மேலானதொன்றை தருவார் என்ற அறிவு நமக்கு இல்லாதபடினாலே தான் நாம் அதை செய்யவில்லை. He will give something better. The gift of God He will give. அவர் தேவனுடைய ஈவை அவர் நமக்கு தருவார் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். The Lord is asking you, give your ashes, I'll give you a beauty for ashes. ஆண்டவர் கேட்கிறார், நீ உன்னுடைய சாம்பலை எனக்கு கொடுத்து விடு, நான் சிங்காரத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். For all that have become ashes in my heart. என்னுடைய இருதயத்திலே இருக்கிற எல்லா அந்த சாம்பல்களையும், that is all that I kept on the altar and allowed the fire of God fall on it and make it an ash. இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பலிபீடத்திலே வைத்து அங்கே தேவனுடைய அக்கினி அதை சுட்டெரித்து அது சாம்பலாக்குற வரைக்கும் He will exchange with His beauty. அப்படி செய்யும் பொழுது அவர் தம்முடைய சிங்காரத்தை, தம்முடைய அழகை அந்த சாம்பலுக்கு பதிலாக பரிமாற்றிக் கொள்வார். We do not know who is it that asking us. நம்மிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். We do not know the power of the one who asks, give me. எனக்கு இதை கொடு என்று கேட்கிறவருடைய வல்லமையை நாம் அறியாமல் இருக்கிறோம். That's why we are unwilling to give it up. அதனால் தான் நாம் விட்டுவிட மனதில்லாதிருக்கிறோம். Otherwise we would have asked Him something better and He would have given us living water. நாம் அவரை அறிந்திருந்தோமானால் நாம் அவரிடத்திலே மேன்மையானதொன்றை கேட்டிருந்திருப்போம், அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். But most of the time we see our Lord Jesus exactly like the Samaritan woman. பெரும்பாலான சமயங்களிலே இயேசுவை நாம் இந்த சமாரிய ஸ்திரீ பார்த்த அதே விதத்திலே தான் நாமும் பார்க்கிறோம். You know how she saw Lord Jesus Christ? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாள் தெரியுமா? We read in verse 11. 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். She said, "Sir, you have nothing." ஆண்டவரே, மொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. You have nothing. உம்மிடத்தில் ஒன்றுமில்லை. How can you give me living water? நீர் எப்படி எனக்கு ஜீவ தண்ணீரை தர முடியும்? The problem is so deep. அந்த பிரச்சனை மிக ஆழமாய் இருக்கிறது. This well is so deep. இந்த கிணறு ஆழமாய் இருக்கிறது. How can you help me? எனக்கு நீர் எப்படி உதவி செய்ய முடியும்? You don't have the ability. உமக்கு அந்த திறமை இல்லை. Yeah, we also say the same thing. You don't have the ability, Lord, to change the ashes into beauty.
நாமும் அதே விதமாக தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறோம், ஆண்டவரே நீ இந்த சாம்பலை எல்லாம் அழகாக சிங்காரமாக மாற்றக்கூடிய திறமை உமக்கு இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். You have nothing, how will you give me eternal blessings? உம்மிடத்திலே ஒன்றுமில்லாதிருக்க நீர் எப்படி எனக்கு நித்திய ஆசீர்வாதங்களை தர முடியும்? You are not able to solve my earthly needs. என்னுடைய பூமிக்குரிய தேவைகளை சந்திக்க உம்மால் முடியவில்லை. But now you are asking me. இப்பொழுது நீர் என்னை பார்த்து ஒன்றை கேட்கிறீர். You have promised me living water. நீர் எனக்கு ஜீவ தண்ணீரை தருவதாக வாக்குத்தத்தம் செய்கிறீர். I think she would have thought Jesus is joking. ஒருவேளை அவள் நினைத்திருப்பாள் இயேசு ஏதோ ஜோக் அடிக்கிறார் என்று நினைத்திருப்பாள். But Jesus said in verse 13, ஆனால் இயேசு 13ஆம் வசனத்திலே சொன்னார், everyone who drinks of this water will thirst again. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். But whoever drinks of the water that I will give him shall never thirst. But the water that I will give him will become in him a well of water springing up to eternal life. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். What the Lord is saying, if you keep on seeking earthly things, ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் தொடர்ந்து பூமிக்குரிய காரியங்களையே நீங்கள் நாடிக்கொண்டிருப்பீர்களானால் that will continue. அது தொடர்ந்து அந்த நாட்டம் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். If you seek earthly things, நீ பூமிக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டிருப்பாய். If you seek only promotion and good increment in this world, the Lord, you will keep on asking for it, you will keep on getting it, and you will keep on asking for it more and more. இந்த பூமியிலே உங்களுடைய வேலையிலே ஒரு வேலை உயர்வு வேண்டும், அதிக சம்பள உயர்வு வேண்டும் என்பதை தேடிக்கொண்டே இருப்பீர்களானால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள், திரும்பமாக தேடுவீர்கள், பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். இது தொடர்ந்து போய்கொண்டே தான் இருக்கும். You will be running here and there. இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். But the water that I give you, ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீர், if you drink it, நீ அதை குடித்தால், whoever drinks of the water that I will give him, verse 14, shall never thirst. 14ஆம் வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. Because that will be a source within you. ஏனென்றால் அது உனக்குள்ளாக ஊறுகிற ஒரு ஊற்றாய் இருக்கும். Yes, brothers and sisters, if we give up what the Lord asks from us, ஆம் சகோதர சகோதரர்களே, தேவன் நம்மிடத்திலே கேட்கிற காரியத்தை நாம் விட்டு விடுவோமானால், if we give up our reputation, நம்முடைய நன்மதிப்பை நாம் விட்டு விடுவோமானால், if we give our body to the Lord every day as a living sacrifice, நாம் நம்முடைய சரீரங்களை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புவித்து விடுவோமானால், he promised that he will give us the living water, the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராகிய அந்த ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு தருவார் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். He will give us his divine nature. அவர் தமது திவ்ய சுபாவத்தை நமக்கு தருவார். What he gives in lieu of what we have offered him, that will become a source of eternal life within us. அவர் கேட்டு நாம் அதை கொடுத்து அதற்கு பதிலாக அவர் கொடுக்கிற காரியம் நமக்குள்ளாக ஊறுகிற ஒரு ஊற்றாக, ஒரு ஆதாரமாக அது இருக்கும். So when he asks for something, it is not to make us miserable. ஆண்டவர் நம்மிடத்திலே ஏதோ ஒரு காரியத்தை விட்டுவிடும்படியாக அல்லது கொடுக்கும்படியாக கேட்கும் பொழுது, only to give us something eternal. அது நம்மை பரிதாபகரமான நிலைமைக்கு நடத்துவதற்கு அல்ல, it's only for our good. நித்தியமான நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காக தான் அவர் அதை கொடுக்கிறார். Even if we need to live in a platform, the Lord will not allow. Even if we need to live in a platform ஆண்டவர் for his sake, அவருடைய நாமத்துக்காக நாம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்க வேண்டும் என்று வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டார். அப்படியே வந்தாலும் it will be only for our eternal good. அது நம்முடைய நித்திய நன்மைக்காகத்தான் இருக்கும். It's only to make within us a well of water springing to eternal life. நமக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாக அது இருக்கும். To make us a blessing to others. நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மாற்றுவதற்காக அதை செய்வார். When God asked Abraham, give me Isaac, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஈசாக்கை நீ எனக்கு பலியாக கொடுத்து விடு என்று கேட்ட பொழுது, this man, he never hesitated. இந்த மனுஷன் தயங்கவே இல்லை. He has already known God and believed in him. ஏற்கனவே ஆபிரகாமுக்கு தேவனை தெரியும், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். He knew that he is almighty and powerful. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மிக வல்லமை படைத்தவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். He knew that he is a great God. அவர் மிக பெரிய தேவன் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். When the Lord told him, give me Isaac, you know what he did?
ஈசாக்கை எனக்கு கொடுத்து விடு என்று ஆபிரகாம் கேட்டபொழுது அவன் என்ன செய்தான் தெரியுமா? He just got up, rose from his sleep, got up, took his son and went to Moriah and was willing to offer Isaac. அதிகாலையிலே எழுந்து ஈசாக்கை அழைத்து கொண்டு சென்று மோரியா மலைக்கு சென்று அங்கே பலியிடச் சென்றான். He gave up Isaac. ஈசாக்கை விட்டுவிட்டார். And in that place the Lord gave him eternal blessings. அதற்கு பதிலாக ஆண்டவர் நித்திய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். And we all know how he became a well of blessings to all of us. நம் எல்லாருக்கும் ஆபிரகாம் எப்படி ஒரு ஜீவ ஊற்றாக மாறி இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். We read in Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 22 verse 17. 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The Lord said, I will indeed verse 16 we read, by myself I have sworn, declares the Lord, because you have done this thing, I have not withheld your son, your only son. Indeed, I will greatly bless you, and I will greatly multiply your seed as the stars of heaven and as the sand which is on the seashore. Your seed shall possess the gate of their enemies. ஆதியாகமம் 22, 16, 17 வசனங்கள். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் சொல்கிறார். In your seed all the nations of the earth shall be blessed, because you obeyed my voice. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Abraham knew the secret. ஆபிரகாம் இந்த ரகசியத்தை அறிந்திருந்தார். Gave it up. அதனாலே தேவன் கேட்டதை கொடுத்து விட்டார். He knew God. அவர் தேவனை அறிந்திருந்தார். He knew the gift of God. தேவனுடைய ஈவை அறிந்திருந்தார். He knew it is the Lord who gave Isaac to him. ஈசாக்கை தேவன் தான் தனக்கு கொடுத்திருந்தார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். And he knew that he is almighty. அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்திருந்தார். He knew who is asking Isaac. ஈசாக்கை கேட்பவர் யார் இன்னார் என்பதை அவர் அறிந்திருந்தார். He knew he will fill that place with something else. அந்த இடத்தை better than Isaac. ஈசாக்கை காட்டிலும் மேன்மையான வேறொன்றை கொண்டு அந்த இடத்தை அவர் நிரப்ப முடியும் என்பதை விசுவாசித்தார். You know, when Lord initially called Abraham, he said, I will only bless you. ஆரம்பத்திலே தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தான் சொல்லியிருந்தார். That's what we read in 12. அதை நாம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 3. மூன்றாம் வசனம். Verse 2. I will bless you and make your name great. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will bless those who bless you. நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். That's what he says. I will bless you, I will multiply your seed. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் வம்சங்களை நான் பெருக பண்ணுவேன். But once he gave up Isaac. ஈசாக்கை கொடுத்து விட்ட பிறகு, when he gave what the Lord asked him, தேவன் கேட்டதை ஆபிரகாம் கொடுத்து விட்ட பிறகு, the blessing the Lord gave him, I will greatly bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். I will greatly multiply you. நான் உன்னை மிக அதிகமாய் பெருக பண்ணுவேன். And not only that, அது மாத்திரமல்ல, you know, earlier he said, those who curse you I will also curse. உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். But when we give up ourselves to the Lord, you know what he promises us? நாம் நமக்கு எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்புவித்து விடும் பொழுது அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்கிறார் பாருங்கள். The Lord gave a wonderful promise, your seed shall possess the gate of their enemies. ஆண்டவர் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை செய்கிறார். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். What the Lord is, you will be the victor. You and your generation, your seed will have victory over everything. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீயும் உன்னுடைய சந்ததியாரும் எல்லாவற்றின் மீதும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். Yes, brothers and sisters. ஆம் சகோதர சகோதரிகளே, we are struggling over many sins, many temptations. எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ சோதனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? Still able to not overcome some sins. இன்னும் சில பாவங்களை இன்னும் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. Could this be the reason? இது அதற்கான காரணமாக இருக்க முடியுமா? The Lord gave a wonderful promise to Abraham, your seed shall possess the gate of their enemies. ஆண்டவர் மிக அற்புதமான வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார்.
உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். The Lord has, in the new covenant, the Lord has blessed us with the blessing of Abraham. புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறார். Yeah, that he will greatly bless us. நம்மை பெருக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். And our seed shall possess the gates of their enemies. நம்முடைய சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். As a church we can overcome the gates of hell. சபையாக நாம் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியும். And if every one of us sitting here give him what he asked from us. நம்மிடத்திலே கேட்கிற அந்த காரியத்தை இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம் ஆண்டவருக்கு கொடுத்து விடுவோமானால். You know that the Samaritan woman did not have a clue what was Jesus speaking about. இயேசு எதை குறித்து பேசினார் என்பதை குறித்த ஒன்றுமே அறியாதவளாய் தான் அந்த சமாரிய ஸ்திரீ இருந்தார். Read in John chapter 4 verse 15. யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Sir, the woman said to him, Sir, give me this water so that I will not be thirsty nor come all the way here to draw. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். She was a carnal person. அவள் ஒரு மாம்சீக நபராய் இருந்தாள். We can't blame her. We cannot blame her. அவளை நாம் குறை சொல்ல முடியாது. She didn't knew all the truth that you and I have known these years. இந்த காலங்களிலே நீங்களும் நானும் அறிந்திருக்கிறதான இந்த சத்தியங்களை எல்லாம் அவள் அறிந்திருக்கவில்லை. But the Lord blessed her. ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். We have known a lot. நமக்கு ஏராளம் தெரிந்திருக்கிறது. But even then we are not willing to give up. அப்படி இருந்தும் நம்மால் காரியங்களை விட்டு கொடுக்க முடியவில்லை. When we hear about the love of Jesus Christ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து நாம் கேட்கிறோம். we become emotional. நாம் மிக உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக இருக்கிறோம். Emotionally we praise the Lord. உணர்ச்சி வசம் பொங்கி நாம் தேவனை துதிக்கிறோம். But can we praise the same way in our homes? நம்முடைய வீடுகளிலும் அதே விதமாக தேவனை நாம் துதிக்க முடிகிறதா? When you are all alone, can you praise the Lord? நீங்கள் தன்னந்தனியா இருக்கும் பொழுது தேவனை உங்களால் துதிக்க முடிகிறதா? When we sing together as a church some songs, we all become so emotional. நாம் சபையாக எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் மிக உணர்வு பொங்க பாடுகிறோம். Okay, that's good. அது நல்லதுதான். I'm not saying it's wrong. அது தவறு என்று நான் சொல்லவில்லை. But can we sing the same song in our homes with the same emotions, with the same devotion to the Lord? இதே பாடலை நம் வீட்டிலே இருக்கும் பொழுது அதே உணர்வோடு அதே தேவ அன்போடு தேவ பக்தியோடு நாம் பாட முடிகிறதா, துதிக்க முடிகிறதா? Are we honest? நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? Even when we sang songs today, are we honest before the Lord? இந்த நாளிலும் காலையிலே நாம் பாடல் பாடிய பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக நேர்மையுள்ளவர்களாக இருந்து பாடி இருக்கிறோமா? This woman the Lord said, you are honest. இந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மெய்யா தான் சொல்லுகிறாய், நீ சரியாய் சொல்லுகிறாய். And so the Lord revealed himself to her. அப்பொழுது ஆண்டவர் தம்மை அவளுக்கு வெளிப்படுத்தினார். That was the first person to whom the Lord revealed himself as Messiah. தாம் மேசியா என்பதை வெளிப்படுத்தின முதல் நபர் அந்த ஸ்திரீ. Verse 26. 26ஆம் வசனம். Yeah. The woman said to him, I know that Messiah is coming. When that one comes, he will declare all things to us. Verse 26, the Lord said, I who speak to you am he. 25ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். 26ஆம் வசனத்தில் அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். Suddenly something changed in her heart. உடனடியாக ஏதோ ஒரு காரியம் அவருடைய இருதயத்திலே மாற்றம் அடைந்தது. There was a change. ஒரு மாற்றம் ஏற்பட்டது. She met Messiah and she couldn't control herself. She ran away and told that good news to everyone in that city. அவள் உடனடியாக ஓடி சென்று அந்த பட்டணம் முழுவதும் மேசியாவை கண்டேன் என்று அவள் சொன்னாள். They can't keep quiet. அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. Yeah, we can't keep quiet during the time of praise and thanksgiving if you have known the Lord. கர்த்தரை நாம் அறிந்திருப்போமானால் துதி நன்றி செலுத்தல் வேளையிலே நம்மால் அமைதியாக இருந்திருக்க முடியாது. If you have known the gift of God, நீங்கள் தேவனுடைய ஈவை அறிந்திருப்பீர்களானால், and if we knew that who is it that asking us to give up
அதை விட்டுவிடும்படி நம்மிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருப்போமானால் we will give him. நாம் அவற்றை நாம் விட்டு விடுவோம். Like Abraham. ஆபிரகாம் விட்டு கொடுத்தது, ஈசாக்கு விட்டு கொடுத்தது போல நாமும் தேவன் கேட்கிறதை நாம் கொடுத்து விடுவோம். Last week I was meditating about Joshua. கடந்த வாரத்திலே யோசுவாவை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். Young people, be challenged by the life of Joshua. வாலிப சகோதர சகோதரிகளே, யோசுவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக சவாலிடப்படுங்கள். He had a passion to know the giver. கொடுக்கிற தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தீராத வாஞ்சை யோசுவாவுக்கு இருந்தது. He wanted to know God. யோசுவா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். He was willing to pay any price. எந்த விலைக்கிரயமும் செலுத்த யோசுவா ஆயத்தமாக இருந்தார். To him the presence of God was most important to him. அவருக்கு தேவனுடைய பிரசன்னம் மிக முக்கியமானதான காரியமாக இருந்தது. Maybe God would have spoken in his heart, give me your time. ஒருவேளை ஆண்டவர் அவரிடத்திலே பேசி உன்னுடைய நேரத்தை கொடு என்று கேட்டிருந்திருப்பார். You know how he responded to that? அதற்கு யோசுவா எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? I want to show this. இந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். In Exodus chapter 24. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம். Exodus chapter 24 verse 1. ஒன்றாம் வசனம். The Lord said to Moses, come up to the Lord, you, Aaron, Nadab and Abihu and 70 elders of Israel, and you shall worship at a distance. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். And we read in verse 9. 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Moses went up with Aaron, Nadab, Abihu and 70 of the elders of Israel. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய். It says verse 10, they saw the God of Israel. 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் they saw the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் பார்த்தார்கள், இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். Isn't it a wonderful thing to see the Lord? கர்த்தரை பார்ப்பது ஒரு அற்புதமான காரியம் அல்லவா? Moses, Aaron, Nadab, Abihu and 70 elders. மோசே, ஆரோன், நாதாப், அபியூ இன்னும் மூப்பர்கள் தேவனை பார்த்தார்கள். And it says they saw the Lord in verse 11, yet he did not stretch out his hand against the nobles of the sons of Israel. They saw God. They saw God. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்தார்கள். And you know what was their response? அவருடைய பதில், அதற்கான பிரதியுத்தரம் எப்படி இருந்தது தெரியுமா? When they saw God. தேவனை அவர்கள் பார்த்த பொழுது. Supposing you see God today. இன்றைக்கு நீங்கள் தேவனை பார்த்தீர்களானால் what will be your response? உங்களுடைய பிரதியுத்தரம் என்னவாய் இருக்கும்? You know what these people did? இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? Aaron, Nadab, Abihu and 70 elders. ஆரோன், நாதாப், அபியூ 70 மூப்பர்கள். It says they ate and drank. அவர்கள் புசித்து குடித்தார்கள். Is it our calling to eat and drink? நாம் புசித்து குடிப்பதற்கென்றா அழைக்கப்பட்டிருக்கிறோம்? We read in the next verse, now the Lord said to Moses, come up to me on the mountain and remain there, and I will give you the stone tablets with the law. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து இங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நான் கற்பனைகளை கொடுப்பேன் என்று சொன்னார். And in verse 13 we read, 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், how suddenly Joshua is coming into the picture. திடீரென்று யோசுவா அந்த இடத்துக்கு வந்து விடுகிறார். It says Moses arose with Joshua his servant, and Moses went up to the mountain of God. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் they were not satisfied with eating and drinking. அவர்கள் புசித்து குடிப்பதிலே திருப்தியா இருக்கவில்லை. What sort of Christian are we, brothers and sisters? எப்படிப்பட்ட தரமான கிறிஸ்தவர்கள் நாம் சகோதர சகோதரிகளே? Are we just want to get something from God? தேவனிடத்திலே வந்து ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் வருகிற or ஜனங்களா? just come into his presence and enjoy that presence?
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வந்து அந்த பிரசன்னத்தை சந்தோஷமா அனுபவிக்கிறது மாத்திரம் வருகிறோமா? With the spirit of eating and drinking? புசித்து குடிக்கிற ஆவியோடு நாம் இருக்கிறோமா? Or are we like Moses and Joshua who arose and went to the mountain? அல்லது மோசேயையும் யோசுவாவையும் போல எழுந்து தேவனுடைய பர்வதத்துக்கு போறவர்களாய் இருக்கிறோமா? They were not satisfied with eating and drinking. அவர்கள் புசித்து குடிப்பதிலே திருப்தியா இருக்கவில்லை. They went up to the mountain of God. அவர்கள் தேவ பர்வதத்துக்கு ஏறி போனார்கள். They went to the presence of God. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்கு சென்றார்கள். Both of them said, in verse 14, Moses said to the elders, "Wait here for us." ரெண்டு பேருமே மோசே 14ஆம் வசனத்திலே இந்த மூப்பரை நோக்கி சொல்கிறார், நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். Until we return to you, wait. நாங்கள் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே காத்திருங்கள். Aaron is here, Hur is here. ஆரோன் இருக்கிறார், ஊர் இருக்கிறார். And if there is any issues, let him approach them. உங்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவரிடத்தில் போகலாம். And Moses went up to the mountain along with Joshua, as we read there. நாம் அங்கே வாசித்ததை போல யோசுவாவை கூட்டிக் கொண்டு மோசே மலையின் மேல் ஏறினார். And they were standing there for 6 days. அங்கே 6 நாட்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். And the 7th day, 7ஆம் நாளிலே God called only Moses on verse 16. 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை மாத்திரம் கூப்பிட்டார். And after that the Lord spoke a lot of things about building the tabernacle. அதுக்கு பிறகு ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற காரியங்களை குறித்து எத்தனையோ காரியங்களை தேவன் மோசேயிடத்தில் பேசினார். Chapter 25, 26, 27, 28, 29. 26, 25 லிருந்து 29 வரை உள்ள அதிகாரங்கள். He was speaking about Aaron and his sons. ஆரோனுடைய குமாரர்களை குறித்த பிரமாணங்களை பேசினார். How they should be consecrated as priests. அவர்கள் எப்படி ஆசாரியர்களாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று. And 30 verse 30, chapter 30, 31. 30, 31ஆம் அதிகாரங்களிலே while Aaron, when God was speaking about Aaron to Moses, தேவன் மோசேயினிடத்திலே ஆரோனை குறித்து பேசின பொழுது, what was Aaron doing? ஆரோன் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? He was making a molten calf, golden calf. அந்த தங்க கன்குற்றி பொன் கன்குற்றியை செய்து கொண்டிருந்தான். People demanded something. ஜனங்கள் ஒரு காரியத்தை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். Oh, Moses went to the mountain, that's it, he will not come back. மோசே மலைக்கு ஏறி போய்விட்டார், அவ்வளவுதான், அவர் திரும்ப வரப்போவதில்லை. His own brother, அவருடைய சொந்த சகோதரன். people said, he has died, probably the Lord, he has taken up by the Lord like the Lord took up Enoch. ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டதை போல ஒருவேளை மோசேயை தேவன் எடுத்துக்கொண்டிருப்பாரா இருக்கும், அவருக்கு என்ன ஆயிற்றோ தெரியாது, அவர் மரித்திருப்பார் என்று சொன்னார்கள். But Aaron's response, ஆரோனுடைய பதில் என்னவா இருந்தது? His brother has gone away. தன்னுடைய சகோதரன் சென்று விட்டார். Instead of mourning, அதற்காக துக்கிப்பதற்கு பதிலாக, and the whole people Israel, he was the one who was leading them, now they say he has disappeared, he has died. So instead of mourning for him, Aaron and the people were feasting. தன்னுடைய சகோதரனாகிய மோசே செத்து போய்விட்டார் என்று ஜனங்கள் சொன்ன பிறகு அதற்காக துக்கிப்பதற்கு பதிலாக இவர்களை ஜனங்களை நடத்தி வந்த ஆரோன் அவர்களோடு சேர்ந்து அங்கே கொண்டாட்டம் களியாட்டமாய் நடத்துகிறார். What Moses told everybody? Aaron, Nadab, Abihu and 70 elders. ஆரோன், நாதாப், அபியூ அந்த 70 மூப்பர்களிடத்திலும் மோசே என்ன சொல்லியிருந்தார்? Wait here. எங்களுக்காக நாங்கள் திரும்பி வர மட்டும் till we return, wait here. நாங்கள் திரும்பி வர மட்டும் எங்களுக்காக காத்திருங்கள். They were not willing to wait. அவர்கள் காத்திருக்க விரும்பவில்லை. They were very close to the presence of God. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்கு மிக அருகாமையில் இருந்தார்கள். They saw God. அவர்கள் தேவனை தரிசித்தார்கள். They saw God but went away from his presence. அவர்கள் தேவனை தரிசித்தும் அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். The Lord told Moses, see, the people whom you have brought, they have corrupted themselves. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ அழைத்து வந்த அந்த ஜனத்தை பார், அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். And we read a wonderful thing in chapter 32 verse 17. 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மிக அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். When Joshua heard the sound of the people as they shouted, he said to Moses, there is a sound of war in the camp. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றார். The most important beautiful thing is in the verse is all Aaron, Hur
70 elders, they went away, but Joshua was still there. அற்புதமான காரியம் என்னவென்றால் ஆரோன், ஊர், அந்த 70 மூப்பர்கள் எல்லோரும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள், ஜனங்களோடு போய்விட்டார்கள். ஆனால் யோசுவா மாத்திரம் போகவில்லை, அங்கேயே நின்று கொண்டிருந்தார். He saw the glory of God on the mountain. அது தேவனுடைய மகிமையை அந்த மலையிலே யோசுவா பார்த்தார். And he was gripped by that. அதை பார்த்து பற்றி பிடிக்கப்பட்டார். He don't want to go away from that presence. அந்த தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு போய்விட யோசுவா விரும்பவில்லை. Moses was there for 40 days and 40 nights. மோசே 40 நாட்கள் பகலும் இரவும் அங்கே இருந்தார். Moses did not eat anything or drank anything. அங்கே மோசே புசிக்கவும் குடிக்கவும் செய்யவில்லை. I don't know if Joshua had anything, whether he ate or drank anything those 40 days. அந்த 40 நாட்களும் யோசுவா அவர் புசித்து குடித்திருப்பாரா என்று தெரியவில்லை. I don't think he would have done that. He was gripped by the presence of God and that he was seeing the glory of God. அதை அப்படி புசித்து குடித்திருந்திருக்க மாட்டார் என்று தான் நான் நம்புகிறேன். தேவனுடைய மகிமையினாலே பற்றி பிடிக்கப்பட்டு அங்கேயே இருக்க விரும்பினார். The Lord asked him his time and he gave all his time to the Lord. தேவன் யோசுவாவுடைய நேரத்தை கேட்டார். தனக்கு இருந்த எல்லா நேரத்தையும் தேவனுக்கென்று யோசுவா கொடுத்து விட்டார். And again, after coming down, மலை விட்டு கீழே வந்த பிறகு again, we read in chapter 33, 33ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். verse 9, 9ஆம் வசனம். Whenever Moses entered into the tent, மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் the pillar of cloud would descend and stand at the entrance of the tent. மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. The Lord would speak to Moses. கர்த்தர் மோசேயோடே பேசினார். When all the people saw the pillar of cloud standing at the entrance of the tent, all the people would rise and worship each at the entrance of his tent. ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். That is good. அது நல்லது. All the people, they stood up and worshipped. எல்லா ஜனங்களும் எழுந்து நின்று தேவனை ஆராதித்தார்கள். But there was one person. ஆனால் ஒரு நபர். And he was an young person like you, young brothers and sisters. இளம் வாலிப சகோதர சகோதரிகளே, அந்த நபர் உங்களை போன்ற ஒரு இளம் நபர். He had all the passions of a young person. ஒரு இளம் நபருக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவருக்கு இருந்தது. But he was not standing at the front of his home and worshiping God. தன்னுடைய கூடார வாசலில் நின்று தேவனை ஆராதிக்கிற நபராய் யோசுவா இல்லை. He saw the cloud, the glory of God coming on the tent. அந்த கூடாரத்தினுடைய மேலே தேவனுடைய மகிமை மேகம் போல இறங்கி வருகிறதை பார்த்தார். Anointing upon that person, Moses. மோசே மீது தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறதை யோசுவா பார்த்தார். The pillar of cloud is a picture of the anointing. அந்த மேக ஸ்தம்பம் அந்த அபிஷேகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. He saw the Lord speaking to Moses face to face. கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறதை யோசுவா கண்டான். And it says, verse 11, when Moses returned to the camp, his servant Joshua, the son of Nun, a young man, would not depart from the tent. 11ஆம் வசனம். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அந்த வாலிபனாகிய அவனுடைய பணியுடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். I believe that is the reason why God chose Joshua. அந்த காரணத்தினால்தான் தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டார். What is the secret of Joshua's life? யோசுவாவுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? Now we also read, I just wanted to show this verse in Joshua chapter 12. யோசுவா 12ஆம் அதிகாரம். Joshua chapter 12 verse 24. 24ஆம் வசனம். Joshua was a victorious person. யோசுவா ஒரு ஜெயம் எடுத்த ஒரு தலைவன். There was a list of nearly 31 kings whom he overcame. அங்கே 31 ராஜாக்களை யோசுவா அந்த மேற்கொண்டதை அந்த பட்டியலில் அங்கே பார்க்கிறோம். All the kings' names were written there in chapter 12. 12ஆம் அதிகாரத்திலே அந்த ராஜாக்களுடைய பெயர்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And Joshua is the one who led these battles. யோசுவா தான் இந்த யுத்தங்களை எல்லாம் தலைமை நின்று நடத்தினவர். It's like 31 sins, list of 31 sins. இது 31 பாவங்கள் அடங்கிய பட்டியலை போன்றது. What is the secret, my dear brothers and sisters? எனக்கு அருமையான சகோதர சகோதரர்களே, யோசுவா இப்படி ஜெயித்ததனுடைய ரகசியம் என்ன? Because he would not depart from the presence of God.
ஏனென்றால் யோசுவா தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவர் பிரியாதிருப்பார். He gave up whatever the Lord asked him to give up. எதெல்லாம் விட்டு கொடுத்து விட வேண்டும் என்று தேவன் கேட்டாரோ அது எல்லாவற்றையும் யோசுவா விட்டு கொடுத்து விட்டார். He knew who God is. தேவன் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். He knew the giver. அவர் கொடுக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தார். He knew who is asking him to give up. இந்த காரியத்தை விட்டு விடும்படி கேட்கிறவர் இன்னார் என்பதை அவர் அறிந்திருந்தார். And we know that he was a victor. அவர் ஒரு ஜெயாளி என்பதை அறிந்திருந்தார். He was chosen by God as the next leader. தேவனால் அடுத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய அடுத்த தலைவராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். Yes, brothers and sisters, you can, young brothers, you can become like that person. இளம் சகோதர சகோதரிகளே, நீங்களும் யோசுவாவை போல மாற முடியும். Be challenged by Joshua. யோசுவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக சவாலிடப்படுங்கள். Give up all this small entertainment that gives you pleasure. உங்களுக்கு இன்பங்களை கொடுக்கக்கூடிய இந்த சிறு இந்த பொழுதுபோக்குகளை எல்லாம் அவற்றையெல்லாம் விட்டுவிடுங்கள். Give up sinful habits. பாவ பழக்கங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். Give me that. Give up that. That's what the Lord is asking you. அதை எல்லாம் விட்டுவிடு என்றுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். If you give it up, நீங்கள் அதை விட்டுவிடுவீர்களா, the Lord, you will learn to live in His presence, and the rivers of living water shall flow out of you. நீங்கள் அவருடைய பிரசன்னத்திலே வாழ்கிறதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உள்ளான மனுஷனிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். Let's learn to know the Lord. தேவனை அறிந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்வோம். Know the Lord who asks us. நம்மை கேட்கிற கர்த்தர் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். Who is it that is asking us? நம்மிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம்.